The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. நம்ம யூடியூப் சார்பாக ஒரு கோரிக்கையை வந்து ஒன்று முன் வச்சுருந்தோம். யாருக்கு அப்படின்னா, யார் யாரெல்லாம் சீமாருக்கு உதவிகள் செய்தீங்களோ, அவங்க கூட யார் யாரெல்லாம் பாவத்துக்கு பழகினீங்களோ, யார் யாரெல்லாம் அவனுடைய ஆரம்ப காலத்தில் அவனுக்கு பாவமேனு சோறு போட்டு வளர்த்தீங்களோ, இல்லை யாராவது என்ன பண்ணி தொலைகிறதுன்னு சரக்கு வாங்கி கொடுத்துருந்தாலோ, மித்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ, ஒரு நிமிஷம் லைட் அமர்த்தி ஆகப்பட்டுறோம் முன்னாடி வந்து உங்கள் அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணியிருக்க, உங்கள் கைகளில் ஒட்டியிருக்கும் பாவத்தை கழுவி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் அவர்கள் வந்து இன்னைக்கு அவருடைய பங்கிற்கு அவரும் தொட்டு கொடுத்துட்டாரு பாடைய. அவர் பங்குக்கு அவர் தொட்டு கொடுத்துருக்கிறார். அவர் ரொம்ப நாள் அப்பப்போ லீக் பண்ணிட்டே இருக்காரு. ஆமாம், அப்பப்போ பண்ணிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இது ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் இல்லையா? அவருக்கு சில விஷயங்கள் வந்து நெருடுமா நெருடாதா, இவன் என்ன பண்றது? சில விஷயங்கள் தெரியுங்கிறியா? பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். சில நேரங்கள்ல அவருக்கு நெருடும்ல, சரி இவனை விட்டு பேசிடணும்டா அப்படின்னு. அப்படி அவர் தரப்பு பாவத்தை கழுவியது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செதுக்கிட்டாப்புல என்ன பேசணும்ல பார்ப்போம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? அப்பவே இப்படி எல்லாம் சில நேரங்கள் சீமான் பேசும்போது அப்பவே நான் சொன்ன வேண்டாம், பெரியார் வந்துட்டு பேசாதீங்க. ஒரு மறியல் போராட்டத்துக்கு பிறகு செங்கல்பட்டில் நாங்கள் கைது பண்ணி வச்சிருக்கும் போது அவர் வந்து சொல்லும் போது தமிழ் தேசியத்திற்கு வந்து தடையா பெரியாருடைய கொள்கையோ கோட்பாடோ இருக்கும் என்றால் அதையும் தூக்கி அறிவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வாட்சோட கண்டுபிடித்து தூர விழுந்துச்சு. செங்கல்பட்டு அந்த சிறப்பு முகாம் மூடுங்க, எழுத்து மூடுங்கன்னு சொல்லும் போது அப்போ நான் வந்து திரும்பி வரும்போது பொதுவாக நானும் சீமானெல்லாம் ஒரு வண்டியில் தான் வருவோம். அப்போ சொன்னால் அது வேண்டாம் தம்பி, அது வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரினுடைய பணியும் பெரியாரினுடைய தொண்டு போராட்டமும் இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றங்களினுடைய விளைவுகளை இந்த மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள், பலனாக பார்த்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நானே சொல்லுவேன். அதனால தயவு செய்து அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அது வந்து நம்ம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் சின்ன பசங்க அப்படின்றாங்க அப்படின்ட்டு கோமாளி என் குறுக்கால அப்படிதான் நினைக்க தோணும். கரெக்டா சொல்லுங்க, பெரிய மனுஷன் தாயா இல்லையா? அதுல இருந்து இன்னொன்னு தெரியுது, என்னது? இது போன்ற திராவிட இயக்கத்தை தெரிந்த நபர்கள், புரிந்த நபர்கள் அவருக்கு பாடம் எடுக்க தயங்கியதில்லை, தவறியதில்லை. ஆனா இவன் தான் வலுக்கட்டாயமா இல்ல நான் வந்து மடையனாத்தா இருப்பேன் அப்படின்னு இருக்கான். என்ன தெரியுது? இவன் சொல் பேச்சு கேட்பதில்லை. ஆமா, இவனுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு இவனுக்கு. அப்ப அவன் தெளிவா தான் இருந்திருக்காப்ல. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, முட்டி டேய் நீ அவன் ஆல்ரெடி ஒரு மட சங்கிதா. ஆமா, நம்மளுக்கு லேட்டா தெரியுது, ரொம்ப லேட்டா தெரிஞ்சிருக்கு. நம்ம டிஸ்கவர் பண்ண வேண்டியதை இன்வென்ட் பண்ணி நம்ம இன்வென்டட். அதான் நான் சொல்றேன், நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, முட்டி நீ இதை மண்டையில ஏத்திக்கோ, புரிஞ்சுக்கோன்னு நம்ம சொல்றேன். நேத்து ஆமா, வி டிஸ்கவர் சீமான் இன்வென்ட் நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகே, வி டிஸ்கவர் சீமான். ஓகே, ஆனா கொஞ்சம் லேட்டா டிஸ்கவர் பண்றான். இது என்னன்னா, மண்டையில ஏத்திக்க அவன் ஏத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவனுக்கு தெரிஞ்சேதான் அவன் அந்த வேலையை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இதன் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. அதாவது காசுக்காக எதை வேணா செய்யற ஒரு பிறவிய நீங்க வந்து புராணத்துல பாத்துருக்க மாட்டீங்க, இப்பதான் பாப்பீங்க. புராண காலத்துல இருந்தே இல்லையா? புராணமே இல்லைங்க. ஆமா, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிட்டது, பொலிட்டிக்கல் பெரியார பேசுனா அன்னைக்கு காசுப்பா, பெரியார் திட்டினா இன்னைக்கு காசுப்பா, அவ்வளவுதான்ப்பா சீமானு. என்ன சீமானோட அரசியல் இதெல்லாம் நான் போஸ்ட் போட்டு ஒரு வாரம் ஆகுது. ஆமா, யாராவது வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணலன்னா அண்ணனோட ஃபேஸ்புக் தம்பி கவர்மெண்ட் சேனல் பிரைவேட்டா கொண்டு வரக்கூடாது. ஆமாப்பா, என்ன சொல்றீங்க? சேனலா கவர்மெண்ட் சேனலுங்கிறேன் இல்லப்பா. கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் நமக்கு ஒரு நிர்வாகம் இருக்குல்ல. ஓ, நிர்வாகத்தை கவர்மெண்ட் நம்ம நிர்வாகத்தை கவர்மெண்ட். சும்மாவே நம்ம திமுக கிட்ட இருக்க ஐடியோட கவர்மெண்ட். என்னோட பர்சனல் மேட்டரா நம்ம இங்க சொல்லக்கூடாது, அது பிரைவேட். ஓ, அது பிரைவேட், இது கவர்மெண்ட். பிரைவேட்னா கவர்மெண்ட் ஒன்று இருக்கும்ல, அப்படி சொல்றது. நீங்க அதை எப்படி தம்பி ராஜீவ் காந்தி இருக்கிறாரு, ஃபர்ஹானாவுக்கு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் ஆவணம் வெளியிட்ட போது இருந்தீங்க. நாம் தமிழர் கட்சி
அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்கும், எங்கடா வரக்கூடாத இடத்துக்கு வர்றான், எங்கடா வர்றான்டாலும் இதான் பெருசா பக்கத்துல வச்சுட்டே பேசக்கூடாதுங்கிறது. இதுதான் வந்து அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்டயோ இல்ல கட்சியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு முழுசா சொல்லு. இல்ல இல்ல அவர் கொட்டுன கொட்டு இங்க எனக்கு கேக்குது. இல்ல இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுனது. இவனுக்கு வந்து இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது ஏன்டா உன் கட்சியோட ஆவணம்னு வச்சிருந்தியா செக் பண்ணீங்களா அதான் சொல்ல வராது, முழுசா பேச விடுவாரு. முதல் ஆவணம் வெளியிடும் போது கோயம்புத்தூர்ல மே 18, 2014 என்னுடைய நினைவு. குறுக்கால அந்த கவுசிக்கு வந்தான்ட்டு வருது பாரு. என்ன சொன்னாங்க, எதுக்குடா பதட்ட போடுறீங்க, இந்த கார்த்திக் இடும்போனும் அப்படிதான் பண்றான். இதான் இரு ஏன் பதட்ட போடுறாங்க. ஒண்ணு இல்ல, சுகாதார என்ன சொல்லிட்டாரு, பெரியார் யாரையும் கருகலைப்பு பண்ணல. அது ஒரு உண்மைதானே அது. ஆமா, அதுதான் பொய்யா பொய் பேசுறாரு. அது பெரியார் யார் மீது பெரியார் வந்து யாரையும் கருகலைப்பு வழக்கம் இல்ல, கர்ப்பப்பை வழக்கம் இல்ல, கருப்பை எந்த வழக்கம் இல்ல. அது உண்மைதானே? உண்மைதான். அப்புறம் நீ பதட்ட போடுற இந்த ஒண்ணு பாரு. ஏமா அவ்வளவு பதட்டம் உங்களுக்கு? கருத்து என்ன சொல்லமா சொல்லு, கருத்து என்ன சொல்லமா? தவறான கருத்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல இது உங்களை மாதிரி நான் பேசி வச்சுட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? பேசுங்க. என்ன சொல்றாரு முடிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, நம்ம பேசி வச்சிருக்கிறோம். என்னத்த நம்ம சொன்னோமே ஆவணம்னா நாம் தமிழர் ஆனவனாலே நம்ம தானே ஞாபகத்துக்கு வரணும். ஒத்தனை பேசியிருக்கோம், அத்தனை வாட்டி நம்ம அதை வந்துட்டு அவர் வெளியிடுறாரு. அப்போ பஞ்சாப்ல இருந்துட்டு ஒரு பெரிய தலைவர் வந்து இங்க இருக்காரு மேடையில, நான் தான் வாங்குறேன் இந்த ஆவணத்தை. வந்துட்டு நான் அடிப்படையில் மொழிபெயர்த்து தேர்தல் ஆணையத்தில் எடுத்துட்டு போயிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பைலாசாவே நாங்கள் அதை பதிவு பண்றோம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது நான் தான். அது திரும்பி வரும்போது சீமான் சொல்றாரு, நான் சொல்றேன். ஏன்னா அப்பவே வந்துட்டு விகடன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க இந்த ஆவணத்தை வந்துட்டு அச்சிட்டு வெளியிடுறதுக்கு. பேசிய துதியை கவனிச்சீரா? யார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா பாருங்க. விகடம் அதாவது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நல்லா பாக்குறாங்கப்பா. அப்ப இல்ல, நம்ம ஏதோ இந்த புத்தக வெளியிட்டு தான் பொலிட்டிக்கல் புரோக்கிங் பண்ணிட்டாங்கன்னு அவன் அதே தான் வேலையா இருக்கிறான். ஒரு புது சக்தி வந்து அதை என்கரேஜ் பண்ணும்ல, அந்த வேலையை. அது பார்ப்பன சக்தியா இருந்தா டப்பார்னு அதை என்கரேஜ்மெண்ட் பண்ணிடுறது. திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்துடுறான், பார்ப்பன இல்லாத ஒரு இயக்கத்துக்கு ஒருத்தர் எதிராக வரான்னா டபக்குன்னு எடுத்து கொடுங்க, நான் நான் வாங்கிக்கிறேன் புக்கை கொடுங்க அப்படின்னு உடனே உள்ள வந்துடுறது. பார்த்துங்க, மக்களின் கவனத்திற்கு. இதற்குதான் பெரியார் சொன்னார் பார்ப்பனியம். சீமானோட அந்த போட்டோ வெளியிட்டதும் அதே விகடம் தான். இந்த பிரச்சனையை இதையும் கேட்டு வெளியிட்டதும் இந்த விகடம் தான். வெளியிட போறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாப்ல, அப்படின்னு முனைப்பு காட்டுறது இந்த விகடம் தான். ஆமா, வெளியிட்டாங்க நமக்கு தெரியாது, ஆனா ரெண்டுமே பண்ணது விகடம் தான். போட்டோ வந்து எவ்வளவு பெரிய பாயிண்ட். அதாவது வந்து அந்த போட்டோவை கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிருக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் அவங்க விகடம் தான். அது எங்க பண்ணாங்க? இப்போ ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் ரீடிங் என்ன பண்ணாங்க? போட்டோ ரீடிங் இல்ல உள்ள இருக்கு. ப்ரூஃப் ரீடிங் போட்டோ ரீடிங் அது வேற படிப்பு உள்ள இருக்கு, அவங்கள்ட்ட இருந்திருக்காது. பாவம், பண்ணியிருக்கணும்ல. ஜர்னலிசம் பண்றவனா அதை பண்ணிருப்பான்ல, பொலிட்டிக்கல் புரோக்கிங் பண்றவன் பண்ணுவான். ஒரு போட்டோவின் உண்மைத்தன்மை என்ன என்று தெரியாமல் நீங்கள் செய்தீர்களா? இல்ல அதாவது ஜெர்னலிசம் பண்றவன் அதை பண்ணுவான், பொலிட்டிக்கல் புரோக்கிங் பண்றவன் அதை பண்ணுவானா நான் கேட்கறேன். அதை நான் படிக்கிறேன். அதை நான் படிக்கல, எனக்கு தெரியாது. நம்ம ஆடியோக்கு வந்துருவோம். அப்ப அவனோட பொலிட்டிக்கல் என்ட்ரி யார் யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்கா, யார் யாருக்கு லாபம்ங்கிறத மக்கள்கிட்டே விட்டுருவோம். பல மேட்டர் கிடைக்கும் இல்லையே. ஆமாமா, நான் அதை சுட்டி காட்டி சீமான் கிட்ட சொன்னேன். விடுதிக்கு நாங்கள் திரும்பும் போது இதை நம்ம வந்துட்டு பெருசா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது சீமான் சொல்லுது, ஐயா தூக்கி போடுங்க குப்பையில. நாம சொல்றதுதான் கொள்கை, இது சீமான் சொன்னது. இட் மீன்ஸ் இல்ல, நான் வாய்க்கு வந்தா சொல்லுவேன், நைட்டு போதைய போடுவேன், காலைல சொல்லுவேன். நீங்க என்ன அரசியல்லாம் பேசுறீங்க? இது மாதிரி நேற்று ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. உங்கள்கிட்ட ஒரு நபர் ஒன்று சொன்னாப்புல, சீமான் ஒரு நைட்ல ஒரு ஃபுல் அடிப்பாருங்க அவரு அப்படிங்கிறாப்புல. சீமான் முன்னரே குடிக்காரன். ஏன் சீமான் ஜெயிலுக்கு போக பயப்படுறாருன்னா அதெல்லாம் இருக்க முடியாது. உண்மையிலே தான் சொல்றாப்புல. இந்த வீடியோ எனக்கு போடுங்க நீங்க.
அந்த வீடியோ பாருங்க தலைவா. எங்களோட கொள்கை நாங்க பேசி வீடு வீடா துண்டறி கொடுப்போம். வெயில்ல பிரச்சாரம் பண்றதுக்கு மைக் இருக்காது, ஒண்ணு இருக்காது, துண்டறி கொடுத்துட்டு வாய் ஊரணியில தண்ணியில குடிச்சிட்டுலாம் அரச மரத்துல படுத்துக்கிறதுலாம் ஓட்டு கேட்டோம். அப்படிலாம் வளர்த்த அந்த கட்சியை எல்லாருக்குமே தெரியும். மத்தியானம் சாப்பாடு காசு இருக்காது எங்களுக்கு. ஒரு சாப்பாடு வாங்கி 3 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இந்த கட்சியை வளர்த்தான். இவர் என்ன சொல்லுவாருன்னா, கட்சியே என்னோட கட்சி தான், நான் தான் உருவாக்குனேன். இவர் ஏசி ரூம்ல படுத்திருப்பாரு. ராம்நாடு வந்துட்டாருன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு. அந்த அங்க ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபுல் அடிக்காம வெளியில வர, அதான் நீங்க நிருபர்களே பாருங்க, அவர் குடிக்காம ஒரு பேட்டி கூட அவர் கொடுக்க மாட்டார். குடி இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். குடிக்காம இருக்க முடியாது. ஒரு வாரம் அவரெல்லாம் தூக்கி ஒரு 5 நாள் ஜெயில வைக்கிறது பெரியார பேசுறாங்க. அப்ப தெரிஞ்சது குடிக்காம கை காலம் ஆடி இருந்தாலும் அசல் குடியார மாதிரியே இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இது நாள் வரைக்கும் இவ்வளவு ஓப்பனா யாரும் இந்த விஷயத்தை பேசுனது இல்ல. நம்ம கூட சொல்லி, ஆனா ஓப்பனா வந்து அவர் அடிப்பாரு, சரக்கு அடிப்பாரு அப்படிங்கிறது பாட்டிலின் அளவு, பாட்டிலின் விலையெல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. அவரால் இருக்க முடியாது, கையெல்லாம் நடுங்குங்கிறாப்ல. அப்படியா சொல்லியிருக்காப்ல. தெரியல. அதனால வந்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு நைட் அடிச்சு விட்டு காலைல இஷ்டத்துக்கு உளறது எதையாவது வந்து இதுதான் கொள்கை. ஒரு கொள்கை தலைவர்னா நீங்க எப்படி வந்து ஒரு கட்சியை வச்சு கொள்கை தலைவர்னு அறிவிக்கிறீங்களோ அது மாதிரி நான் கொள்கை தலைவர் எடுக்கணுங்கிறது கட்சி முடிவு பண்ணும்ல. கரெக்ட் தான். இப்ப இன்னொன்னு ஒரு விஷயத்தில் ஜெகதீச யாருமே அறிவுரை பண்ணாத உனக்கு ஜெகதீச பாண்டிய அறிவுரை போட்டார்ல, அதுவே உனக்கு எவ்வளவு பெரிய செப்பல் சார் உனக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், உண்மையிலுமே நான் போன வீடியோல சொல்லணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். உண்மையிலுமே நாம் தமிழர்ல வேமா சேசு கொண்ட உண்மையிலுமே கொள்கைக்காக பயணித்தவர் அவர் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, இதுவரைக்கும் பார்த்ததுலயே ஒரே ஒரு மானத்தமிழன் தான் அவர் ஜெகதீச தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அண்ணன் ராஜீவ் காந்தியோ இல்ல அதிமுக கொடுத்தனருக்கு கல்யாண சுந்தரமோ அவங்க வெளிவந்த காலம்ங்கிறது வேற, சரிங்களா? அவங்க இதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு, அண்ணன் ராஜீவ் காந்திலாம் முன்னாடியே இதை ஸ்மெல் பண்ணிட்டு வெளில வந்துட்டாரு, அது வேற. ஆனா இப்போ உள்ளது நெருக்கடியான காலம். அவன் ஸ்ரீமார் என்ன சொல்றாரு, சங்கினா நண்பன்னு நிக்கிறாப்புல. இப்ப இவ்வளவு சூழல்லையும் பட்டவர்த்தனமா வெளில தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்துட்டு நிக்கிறான்னா அவன் கண்டிப்பா ஷார்ட்டேஜ் துறைமுருகனா தான் இருப்பான், அவன் அந்த அளவு ஆக்கிறவனா தான் இருப்பான், அவன் வந்து கரிகஞ்சியா தான் இருப்பான். யோசிச்சு பாருங்க, அந்த சூழல்ல ரைட்டு இனிமே அவங்க கூட இருந்தா இவனை டிசவுன் பண்ண வேண்டிய நேரம் இருக்குதுன்னு ஜெகதீச பாண்டியன் பண்றாரு அப்படின்னா அப்ப அவருக்கு வந்து வேமா சேசு இருக்கு. அவர் ஏதோ ஒரு கருத்தியல் ஒரு வாரத்தில் தூக்கி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது கட்ட கட்டிடுவான். கட்டுட்டுங்கிற நானு இப்படி வந்தா இப்படி வரணும், வெளியில பேசிட்டு வரணும்ல. அவர் பேசிட்டு வந்தாரு. இவன் சிங்கம் படத்தை சொல்றான், நீ தூக்குவ, நீ தூக்கு, நீ தூக்கு, அதான் எனக்கு வேணும். நான் சொல்றேன், இப்படி ஒரு பேசுறதுனால தூக்கணும்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? நீ பண்ணு ராஜா, அதான் வேணும் எனக்கு. மனசாட்சி இனசாட்சி எல்லாம் கிடையாது. அதுதான் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திருநெல்வேலின்னு சொல்றாரு. நான் சொல்றது தான், அதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனா எல்லாத்தையும் வெளியேறணும் அப்படின்னு அது சொல்றாரு. சீமான் மாறவே இல்லை. அவருக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். இது பைத்தியம் இல்ல, இது பேரு சொல்ற புரியுது உங்களுக்கு? அப்படிதான் நான் தப்பா சொல்றேன். உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியல, பைத்தியம். இது மனுஷ பிறவியே இல்லை, அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இதுக்கு அறம்னா ஒண்ணு கிடையாது. அதுதான் பகுத்தறிவு. ரெண்டும் தெரியல. அன்னப்பறவை போல நீ பிரிக்கணும். அப்ப வந்து என்ன வைத்தியங்கிறாப்ல. இல்ல, முக்கியமான மேட்டர் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இவனுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாது, கருத்தியலுக்கும் கருமான்றதுக்கு வித்தியாசம் தெரியாது, பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் சொன்னதுதானா? ஆமா, அப்ப சொல்லலாம். சாரி, நான் மறைச்சிட்டேன். அவன் அப்படிதான் பேசுறான். யோசிச்சு பாருங்க, கட்சியோட ஆவணம்ங்கிறது என்ன? கட்சி இதுதான் கருத்துப்பா, இதுதான் அவர் இன்னும் கூட மட்டும் ஒன்று சொல்றாரு, பைலாவா இதை இது பண்ணோங்கிறார். அப்ப அதையே ஒரு தூக்கி குப்பையில போடுன்னு சொல்றான்னா அவன் கட்சியை என்ன நினப்பா வச்சிருக்கான்? நீங்க கட்சி லெவல்ல அதுதான் தூக்கி போடுங்க. இல்லைங்க தம்பி, நீ ஒரு மீட்டிங் தூக்கி போடுங்க, பாட்டில் எடுங்க, கொண்டாங்க, டைம் ஆச்சு, நீ வேற கட்சி வேற கையில் எடுக்குது, பாட்டில கொண்டு வா. இல்ல தோல்ல சொன்னாரு அவர். என்ன ஏன் சீமான் வந்து ஜெயிலுக்கு போய் பயப்படுறாருன்னா, ஜெயில 20 நாள் அவரால் குடிக்காம எடுக்க முடியாதுங்கிறாப்புல. முடிஞ்சு போச்சு, கை நெருக்கம். இப்ப என்ன நீ இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, சீமானுக்கு பெரிய தண்டெல்லாம் தேவையில்லை, சட்டம் க்ளோஸ் பண்ணா போதும். ஒரு 10 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு எங்கேயுமே அவருக்கு அதை கொடுக்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆளு ரைட். ஓகே, அதுக்கு மேல மக்கள்கிட்ட விட்டுருவோம். ரைட். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் ஒரு பொய்யருங்கிறாப்ல, இது வந்து மனப்பிறழ்வு நோய் கொண்டவருங்கிறாப்ல. டூ லேட் ஐயா. ஐயா சரி விடுங்க, ஐயா இப்ப சொல்லிட்டாரு. ரைட். கடுமையான விமர்சனம் இல்ல, உண்மையான விமர்சனம். அது பஞ்ச் இல்ல, கடுமையான உண்மைங்க. அது யாரு விடயம் ஐயன், அவ்வளவுதான். மூத்த பத்திரிகை, உண்மையில மூத்த பத்திரிகை அவர் பேசட்டும். நான் எதிர்த்து நான் எல்லாத்தையுமே நான் பதிவு பண்ணிட்டே வரேன். இன்னைக்கு நான் எம்ஜிஆர் டிவியில பதிவு பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன், ஐயா தந்தை பெரியாரை பத்தி MA சோசியாலஜி முடிச்சிட்ட உடனே 5 ஆண்டு காலம் நான் பெரியார் திடல்ல தான் இருந்தேன். நான் திராவிடர் கழகத்தினுடைய ஆக்டிவிஸ்ட் 1990 வரைக்கும்.
அதுக்கப்புறம் பிபி சிங்கை கவுத்தோன்னு தான் நான் வந்து ஜனதா தளத்துக்கு நான் போறேன். அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா கவிஞர் கலிப்பூங்கொன்றன் கிட்டையும் ஐயா விடுதலை ராஜேந்திரன் கிட்டையும் உட்கார்ந்து 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 மத்தியானம் சாயந்தர வேலைகள்ல இதே வேலையா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன். ஐயா தந்தை பெரியார் எதை கோட் பண்ணி பேசுறாரு, ஏன் பேசுறாரு அப்படின்றது இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு சீமான் பேசுறாரு. இந்த மாதிரி தமிழனை பார்த்து இந்த மாதிரி வேசி மகன் இப்படிலாம் சொன்னார் அப்படின்ட்டு. உண்மையில என்ன அப்படின்னம்னா அந்த விடயத்தை நான் சொல்றேன். தந்தை பெரியார் வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இது நான் தொலைக்காட்சி leave me for the importance of fact I am telling. பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, தேவடைய பிள்ளைங்களே அப்படின்னாரு கூட்டத்தில். அப்போ அப்படியே ஒரு சைலன்ஸ் வரும் இல்லையா? நான் சொல்லல, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி போட்டு வச்சிருக்கிறான், அரசமைப்புல போட்டு வச்சிருக்கிறான். நம்மள இந்துன்றான். இந்துன்னா நீ யாருன்னு கேட்கற? இந்துன்னு நீ உன்னை சொல்லிட்டு உன்னை போட்டானே, இந்துல நீ எதுல வர அப்படின்னு வரும்போது அவரு பிரம்மா, தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். சூத்திரன் என்னடா மனுஸ்மிருதி எடுத்து வைக்கிறார். போரில் புறமிதுகிட்டு ஓடியவன், பிராமணனுடைய வப்பாட்டி மகன், இப்படி எல்லாம் வரிசையா சொல்றான். ஒரு உழைப்பாளர் கூட்டத்தை தான் அது சொல்லுது அப்படின்னு பலரும் வியாக்கியானம் தராங்க. ஆனா அதுல சொல்லி இருக்கிறத சொல்லிட்டு இப்ப நீ சொல்லு, நீ இந்துவான்னு கேட்டார். இப்ப இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு சீமான் செய்தியாளர் சந்திப்புல என்ன பேசுறாரு அப்படின்னா, பெரியார் வந்துட்டு என் தமிழினத்தை பார்த்து தேவை அப்படின்னு சொன்னாரு. இது உண்மையை மறைக்கிறதா உண்மையை பேசுறதா? சொல்லுங்க. இதைதான் நம்ம கேட்டோம். இது பல நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா பெரியாருடைய முன்னாடி அந்த கான்டெக்ஸ்டுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு சொல்லு. வெறுமனே இந்த 2 வார்த்தையை மட்டும் போட்டீங்கன்னா அவர் பேசுற மாதிரி கடல் மாதிரி அவரை வந்து நீங்க பேச நினைக்கிறது அதுக்கெல்லாம் பெரிய டைம் வேணும். நம்ம வந்து அதெல்லாம் இந்த முண்டை கலப்புக்கு தெரியும். இல்ல ஒரே சிம்பிளா பெரியாரு எல்லாத்தையும் முரண்பட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருக்காரு. திருக்குறளை அவர் முதல்ல ஏற்கலைங்க. அவர் வந்து திருக்குறளை ஏற்கல. ஏன்னா பரிமேலழகர் போன்ற ஆட்களுடைய உரையை படிச்சுட்டு இதுல பிற்போக்கு கருத்துக்கள் இருக்கிறது நான் ஏற்கலைன்னு சொன்னாரு. அதை தவிர வேற யாராவது வசவு பாடல அவரு, அதை ஏற்க முடியாது எனக்கு, அதில் பிற்போக்குத்தனம் இருக்கு, அது எது கொண்டாடுறாரு. பின்னாடி தமிழறிஞர்கள் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிற தமிழறிஞர்கள் ஐயா பெரியாரை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் பெரியார் அதை வந்து திரும்பி கூட்டம் போட்டு சொல்றாரு. ஐயா இந்த மாதிரி நான் சொன்னேன், ஆனால் இந்த தமிழ் படிச்சோம்லாம் சொல்கிறான், அதில் ஏதோ உரை வந்து சில பேர் தப்பாக எழுதிருக்காங்க, சில பேர் நல்லா எழுதியிருக்கான்னு சொல்கிறான், இதை படிச்சுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமும் பின்னாலுமே அவர் பதிவு பண்ணுறாரு. எனக்கு முழுசாக அதில் வந்து உடன்பாடு இல்லை. அதில் புலால் உண்ணாமை இதெல்லாம் பெரியார் ஏற்றுக்குவாரா? ஏன்னா அவர் புலால் அவர் வந்து புலால் உண்ணக்கூடியவர். அவர் அதில் எனக்கு வந்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் தமிழர்கள் இருக பற்றி கொள்ள வேண்டியது திருக்குறள். திருக்குறளுக்கு மாநாடு நடத்துறது பெரியாரியா? தமிழ்ல இருக்கிறதுல உருப்படியான ஒரு நூல்னா திருக்குறள் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னவர். அது ஃபுல்லா ஏத்துக்கல. அவரு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன் வந்து காமராஜர் ஆதரிக்க போறேன் இந்த தேர்தல் காமராஜர் ஒரு தலைவங்கிறவன் இதுதான் என்னோட ஆதரவு நிலைப்பாடு, நீ எல்லாரும் என்ன ஆதரி. நான் இப்ப சீமான் பேசுறான்ல, நான் சொல்றதுதான் கொள்கை, நான் சொல்றதான் நிலைப்பாடு, கேட்டு வேலை செய்யறதுனா செய், இல்லாட்டி போ அப்படின்னு பெரியாரால சொல்ல முடியாதா? ஆனா அவர் அப்படி இல்ல. ஒவ்வொரு தலையங்கத்திலயும் அவர் சொல்ல செய்யறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஆமா, நீ சொல்றதுக்கு ஆள் இல்லாமலே செய்யறதுக்கு ஆள் இல்லாம சொல்லிட்டு செய்யுங்கிற பெரியார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் விளக்கத்தை சொல்றாரு தோழர்கள்ட்ட. தோழர்களே நாம இப்ப இருந்து காமராஜர் ஆதரிக்கிறோம், ஏன் ஆதரிக்கணும்னா அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. பார்த்துங்க, இதனால நம்ம அவர் ஆதரிக்கணுங்கிறோம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் அந்த இயக்கம் செயல்பாடு அடையும். அதுதான் பெரியார். நீ என்னைக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறியா? எதுக்கு ஈழத்தாயின்னு ஜெயலலிதா சொன்னங்கிறது காரணம் சொல்லியிருக்கியா? எதுக்கு பின்னால திராவிட கட்சிகளை வந்து எதுக்குன்னு காரணம் சொன்னியா? ஸ்டாலின் அவர்கள் பங்காளி சண்டைன்னு சொன்னியா, அது காரணம் சொன்னியா? இப்ப முழுசா அவங்க எதிர்க்கணும்னு சொல்றிய, திராவிடமா தமிழ் தேசியமானு பார்ப்போம், பிரபாகரனா பெரியாரான்னு பார்ப்போம், துவக்கா கைத்தடியான்னு இதுக்கு ஏதாவது காரணம் சொன்னியா? நீ என்ன பேசினாலும் முட்டு கொடுக்கறதுக்கு 3 முண்டக்கலப்பை இருக்குங்கிறதுக்காக நீ என்ன வேணா பேசுற. அது நீ எல்லாம் பெரியாரை பற்றி விமர்சிக்கலாமா அப்படிங்கிறது ஐயனாதான் ஐயா கேட்குறாரு, நம்ம எதுவும் கேட்கல. ஸோ இதுதான் பெரியாருக்கும் இவருக்குமான வித்தியாசங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் தெளிவாக நிறைய விஷயத்த சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி விடுதலை ராசேந்திரனோட பயணிச்சிருக்கிறேன், ஐயா கலிப்பூங்கொன்றன் அவருடைய நான் பயணிச்சிருக்கிறேன், அவங்கெல்லாம் யாருங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு ஆவணங்களை வந்து திராவிட இயக்கம் சார்ந்து பெரியார் சார்ந்து எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க.
இவர் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, இவன் பெரியாரை படிக்கலை, இவன் பொய் பேசிட்டு தர்றான், இது வந்து முழுக்க முழுக்க பச்சை பொய். இதே மாதிரி இன்னொரு விடயத்தை சொல்றாரு. நான் எல்லாத்தையுமே அது இப்ப நான் தலைவரை சந்திச்சேன், தலைவரை பேதக பிரபாகரனை சந்திச்சதுக்கு பிறகுதான் நான் மாறின உடனே நான் இந்த மோசடி அப்படி திராவிடன்றது மோசடி எதிர்க்க ஆரம்பிச்சேன். இது 2009 அந்த பெரிய படுகொலை நடந்த போது அதற்கு முன்னாடி தான் இவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதெல்லாம் பத்தி அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நான் போயிட்டு வந்தாரு. நீ உடனே புரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் இளைய மலர்ந்தால் ஈழ மலர்னு திராவிட கட்சி அரசியல் கட்சியை ஆதரிச்சு இப்ப பரப்புரை பண்ண சொல்லு. பொலியர்னு அப்புனாரு, செருப்பு எடுத்து வேகமும் தெரியல, வீசின வேகமும் தெரியல. ஐயாக்குள்ள எவ்வளவு ஒரு போர்ஸா. ஈழத்தாய் ஈழத்தாயின்னு எப்படி சொன்ன? நான் கேட்ட அதே கேள்விதான். ஈழத்தாயின்னு நம்ம நீ என்ன அடிப்படையில் சொன்ன? பெண்மணி அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். மலர்ந்துச்சா? சொல்லுச்சு. கேஸ் எடுக்கல. அந்த கேஸ அம்மாவே கூப்பிட்டு கேஸ் எடுக்காதீங்க, ஓரமா வைங்க, தூக்கி போட்டாங்க அப்படின்னு அத சொன்னது யாரு? பாதிக்கப்பட்ட இவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான். அதான் சொன்னாப்ல ஐயா, அவருக்கு உண்மையும் தெரியாது பொய்யும் தெரியாது. அப்பனா அது பைத்தியம். அவனுக்கு வந்து கொண்டு போய் தேனை வச்சாலும் தெரியாது, மூத்தரத்தை வச்சாலும் தெரியாது. நெய்மாவு தேன் நெய்மாவு தான் சொல்ற. இல்ல தேனை வச்சாலும் தெரியாது, மூத்தரத்தை வச்சாலும் தெரியாது. உண்மை போய் நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன் சும்மா. ஓகே ஓகே சரி. 2009 ஹேங் ஓவர் விட்டுருங்க. 2011 என்ன சொல்லி நம்ம தேர்தல் நானும் இருக்கேன். நாம் தமிழர்ல காங்கிரஸ் திமுக ஒழிக்கிறதுக்காக நாங்க வந்து அண்ணா திமுக கூட்டணியா அதோட சேர்ந்து தேமுதிக ஆதரிச்சு ஓட்டு கேட்டோமா இல்லையா? ரைட். அன்னைக்கு என்ன பிரச்சனை? ஓட்டு கேட்டோம். 2014 மறுபடியும் நீ வந்துட்டு எதுக்காக 2014 அண்ணா திமுக ஓட்டு கேட்ட? எதுக்கு? என்ன நெசசிட்டி? அப்ப திராவிட இயக்கத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னது தப்பு. என்ன தேவை முசுறு? என்ன தேவை முசுறு? என்ன பெட்டி வாங்குறதுக்காக பண்ணியா? எதுக்காக பண்ண? இல்ல ஏதாவது எழுதி வச்சான்னு பண்ணியா? நீ வந்து ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணி ஒழிய அதனால ஈழத்துக்கு என்ன யூஸ் நடந்துச்சு இது வரைக்கும்? நீ பேசுற அரசியல் 15 வருஷம் ஆயிடுச்சுல. ஈழத்துக்காக நீ பண்ணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தீர்வு என்ன இருக்கு தமிழ்நாட்டுல? பேசினா நடந்துருமா? எல்லாம் ரொம்ப துப்பாக்கி எடுத்து போராடியே நடக்கல, நீங்க பேசினா நடந்துருமா? எல்லாம் அது சரியா பேசினாவது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இவன் பேசுறதுனால என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க? நீ என்ன போராட்டம் பண்ணிருக்க? எவ்வளவு பேர்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க நீ? அதை ஏன் ஒன்றும் கிடையாது. தோழர் சுபவியா இருக்கட்டும், அவர் வந்து இனின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இப்போ அந்த பத்திரிகையோட எல்லாத்தையும் தொகுப்பாக புத்தகங்கள் வந்து போட்டு இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஈழம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஈழம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சுருக்கிறா? தலைவர் திருமாவளவன் இருக்கட்டும், அவர் வந்து கையெழுத்து பேப்பர்லாம் நடத்தி எழுதிட்டு இருந்தால், கவிதை எழுதியிருந்த காலம்லாம் இருக்குது. ஈழ ஆதரவோடு அவர் அவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு. களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாரு. விசிகா போராட்டம் செஞ்சுருக்குது. தலைவர் அங்கே போயிருக்கிறாரு. அண்ணன் வன்னியரசன் அங்கே போயிருக்கிறாரு. வன்னியரசனை அங்கே இப்போ புலிகள்கிட்ட மீடியா சார்ந்த விஷயத்துக்கு பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. லிஸ்ட் போட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கலாம். எனக்கே இப்போ சில விஷயங்கள் தெரியும் போது ஷாக்கா இருக்குது. விடுதலை ராஜேந்திரன் தோழர் வந்து 1 மாசம் இருந்தாங்கிறாருங்க. ஐயா இவ்வளவு நாள் இது சொல்லாம நீங்க எங்க? ஜான் மகேந்திரன் ஒருத்தர் வன்னியாசன் சொல்றாரு. ஜான் மகேந்திரன் வந்து அங்க போயிட்டு அவரு கிட்டத்தட்ட 1 மாசம் இருந்திருக்காரு. அவரு நிறைய விஷயங்கள் உடன் இருந்து ஆவணப்படுத்தி இருக்கிறாருலாம் சொன்னாரு. ஜான் மகேந்திரன் யாரு தெரியுமில்ல? இயக்குனர் மகேந்திரன் இருக்காரு, அவருடைய பையன் தான் அவரு. ஓஹோ, தெரியாதவர்களுக்கு. அப்ப மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அவர் இறந்துட்டாரு. அவரும் வந்து ஈழத்துல போயிருக்காரு. பிரபாகரன் அவர்கள் செஞ்சிருக்காரு. புகைப்படங்கள் இருக்கு. ஆமா, நக்கீரன்ல வந்து அதை பத்தி எழுதுங்கன்னு சொன்னப்போ இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நக்கீரன் எதை ஆவணப்படுத்த விரும்புது, யாரை ஆவணப்படுத்த விரும்புதுங்கிறதுக்கும், விகடன் எதை ஆவணப்படுத்த விரும்புது, யாரை ஆவணப்படுத்த விரும்புவதற்குமான நூலிழைவு இடைவேளை இருக்குல்ல, அந்த நூலிழைவு இடைவேளை. நக்கீரனால் சமூகத்துக்கு என்ன விளைவு, விகடமால் சமூகத்துக்கு என்ன விளைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா, விகடம்ங்கிறதுக்கும் நக்கீரங்கிறதுக்குமான அந்த நூலளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த நூலளவு வித்தியாசத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமா, தாலிற்குமானது பங்காளி சண்டை. அவங்க என் பங்காளி சொன்னீங்களா இல்லையா? திராவிடமும் நாங்களும் பங்காளிங்க. எந்த வகையில? எந்த வகையில? என்னது? சாரி, என் மூலம் ஒரு அழுக்கு பிடிச்சி மூளையாச்சு. இல்ல வேணாம் போங்க, போங்க. ஆமா, திராவிடம் பங்காளியா எந்த வகையில சொல்லணும்ல? சண்டை போடுற, திடீர்னு கட்டி குடிக்க, திடீர்னு அழுவுற. இல்ல ஐயா கேட்கறது ரொம்ப நியாயமான புள்ளி. நீ எவ்வளவோ ஆதரவு நிலைப்பாடு சொல்லிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்றப்ப? இப்ப ஏதாவது ஒரு அடிப்படை வேணும்ல. அப்ப நீ எதுக்காக அதிமுக ஆதரவு எதுக்கு நீ எடுத்துக்கிட்டே இருக்க தொடர்ந்து? இதெல்லாம் கட்டி நட்டி வச்சிருப்பா.
இலை சருகுன்றவாப்புல. இப்போ சமீபத்தில் வந்து 2000 பேர் 3000 பேரா சேர்ந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து மாமா போய் ஒரு வீடியோ போடுறான். அதில் இவங்க பூரா பேட்டி கிரீஸ் டப்பாக்கள் அப்படிங்கிறான். பூரா பேட்டி என்ன அசியசியமா திட்டுறான் அவன். அது பிரச்சனை இல்லை. இந்த நாள் கார்த்திக் மனோகரன் சொல்லிட்டு பிரபாகரன் அண்ணன் பையனா அவனை வந்து கொல்ட்டுருவாங்க. நேத்து நெடுமாறன் பேசியிருக்காரு, அவருக்கு வசப்படுவாங்க. இவங்க வந்து 2 பேர் தான் டிசோன் பண்ணா. அப்போ ஒரு நெடுமாறன் ஒருத்தர் டிசோன் பண்ணிட்டாங்க, அது பண்ணிடுவாங்க. இன்னும் ஒருத்தர் தான் நீங்க டிசோன் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து பிரபாகரன் அவர்கள். அதுவும் கூட சீக்கிரம் பண்ணிடுவாங்க. அது ஆல்ரெடி இவன் கரிகஞ்சி பைய ஒரு இதில் ஆரம்பிச்சுட்டான். புலிகள் பண்ணது சித்தாந்த போர் கிடையாது, வெறும் ஆயுத போராட்டம் தான்ட்டான். அதனால ஒன்னு ஆரம்பிச்சுட்டாங்க, புள்ளி போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வந்து நிக்க போகுதுன்னு தெரியல. மாத்தி 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 நீங்க பேசும்போது பாஜக எதிர்ப்பின் போது தானே அந்த கருத்தை அவர் முன் வச்சாரு. அதாங்க வசதிக்கு எதிர்ப்புங்க, வசதிக்கு எதிர்ப்பு, வசதிக்கு ஆதரவு. அதிமுகவை பங்காளின்னு இப்ப அந்த முதல் ஆவணத்துல கார்த்திகை செல்வன் எங்களுடைய மதிப்பிற்குரிய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி இருக்கு. இப்போ சில தமிழ் தேசியவாதிகள் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு கொள்கையை கடைபிடிச்சு சிலர்லாம் பேசுவாங்க. கடவுள் மறுப்பு பேசுறவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க அப்படி இருக்கலாம், நாங்க மக்களிடையே போறோம். நாம் தமிழர் கட்சி மக்களிடையே போகும்போது சாஃப்டா இருக்கணும்னு நான் சொல்ல வரல, தெளிவா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றதோட சாராம்சம் என்னன்னா, இப்போ இயக்கமா இயங்குறவங்க இருக்காங்கல்ல, ஓட்டரசியல் இல்லாம வாக்கரசியல் இல்லாம இல்ல இயக்கமா இயங்குறவங்க அவங்க பேசலாம். சிம்பிளா சொல்றேன், நீ டிஎம்கே ஆக நினைக்கிற, நீ டிஎம்கே ஆக முடியாது. ஏன்னா அந்த வேலை நீ செய்யல. டிஎம்கே பேசுற தெளிவு உன்கிட்ட இல்ல, அவ்வளவுதான். இயக்கமா செய்யறவங்கள்ட்ட இருக்கிற தெளிவு நீ அவ்வளவு ஹார்ஷ் டோனா நீ பேச வேண்டாம், ஆனா தெளிவா பேசுங்க. அந்த அப்படியே வந்து கடவுள் மறுப்பு, அப்படியே மெய்யியல் கோட்பாடு, அப்படியே பண்ணா கட்டி சுண்ணாம்பு எல்லாத்தையும் பேசி ஒரு மசன் கிடையாது. எதாவது சொல்றேன் இல்ல, அதெல்லாம் பேசி பொதுமக்கள்கிட்ட போய் இவங்க சேருவாங்களா, அதுக்காக மெய்யில கொண்டு வருவாங்களா? அது டிஎம்கே செஞ்சுதான் நீ செஞ்சிருக்க வேண்டியது. அது எவ்வளவு பெரிய வேலை. அவங்க செஞ்சாங்கடா, நீ எங்க செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. எங்களை தான் செய்யற வச்சுக்கிட்டு. நான் என்ன சொல்ல வரேன், இனவாதத்தை நீங்க இது நேரடியான விடயம் தான். நான் வரும்போது ராஜீவ் காந்தி அதான் பேசிட்டு இருந்தார், இனவாதம். நான் ஒரு சீமான் கிட்ட நான் பேசும்போது சொல்றேன், அது என்ன இன்சிடென்ட், எப்போ அது நான் பேசுறேன்றதுக்குள்ள நான் சொல்றேன். பாருங்க, வரலாற்று காலத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அதை மாற்ற முடியாது. பிராமண எதிர்ப்பை சொல்லும் போது அந்த ஐயா தந்தை பெரியார் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களை விரட்டி விட்டாங்கன்னா நீங்க எங்க போவீங்க? அவர் அவங்களை இங்க ஓட்டுறது அதெல்லாம் அவருடைய கணக்கு கிடையாது. அவர் சொல்றாரு, நீ பணக்காரனா இருக்கிறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, சமூக முதலாளி ஆவதை நான் எதிர்க்கிறேன். எவ்வளவு தெளிவான ஒரு கொள்கையை முன்வைக்கிறார். வெளியிட்ட போது தெளிவா இருந்தவர் பாவம், அவங்க கூட 3 வருஷம் வந்திருக்காரு போது. ஏன் நீங்க இவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? இப்போ வந்து சொல்றீங்களே, ரொம்ப லேட்டா சொல்லிருந்தீங்கன்னா ஒரு 100,000 பேர்த்த காப்பாத்திருக்கலாம். எவ்வளவு இன்னும் எத்தனை 15 லட்சத்தை காப்பாத்திருக்காங்க தெரியுமா? என்னமோ போங்கய்யா. கொள்கை தலைவரா வெளியிடல, அதாவது நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியா வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு வர இன்னும் 2 பேர் பேசவே இல்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் அன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கொண்டாடுறாரு. பேசலாம். அதே மாதிரி நான் சொல்ல, இது முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பேசியிருக்கிறோம். அண்ணன் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. இவன் தென் தமிழகத்துக்கு போகிறான் அப்படின்னா அங்கே போய் மூக்கையா தேவர் அவர்கள் எடுத்து பேசுறது, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எடுத்து பேசுறதுன்னு அங்கே போனான்னா எதிர் நிப்பாட்டுறதுக்காக, அந்த சமூக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக, கைத்தட்டு வாங்குறதுக்காக, இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தணும், சிக்கலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவன் இப்படி பேசுகிறான். இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு சாதி எடுத்து பேசுகிறான், மேற்கு பகுதி போனால் அங்கே ஒன்று எடுத்து பேசுகிறான். இப்படியான விஷயத்த பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு பொதுவில் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணது யூடியூப் யூட்டர்ஸும் நீங்கள் 2 பேரும் தான் அதை பேசியிருக்கீங்க. இந்த விஷயத்த அவர் கான்சியஸாக சொல்கிறாரு. இது பிஜேபி செய்கின்ற ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வேலை. இதை நம்ம நம்ம ஆட்களே பல பேர் பேசியிருக்கிறாங்க. அரண்சையில் பேசிக்கிறாங்க, இவர் கரிகாலனை பேசிக்கிறாரு, மருதையன் தோழர் பேசிக்கிறாரு, மத்தூர் சத்யா அவங்கெல்லாம் வடநாட்டில் நடக்கிற விஷயங்களோட இங்கே இருக்கிற விஷயங்கள பல விஷயங்களை ஒப்பீட்டு அளவில் ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இது வந்து அப்பட்டமான சோசியல் இன்ஜினியரிங் வேலை. இதை புரிஞ்சுக்குங்க. அதாவது யாரெல்லாம் பொது தலைவராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என் அண்ணன் தம்பிங்க. ஒன்றும் இல்லை, ஐயா ராமதாஸ் எங்கள் ஐயா, அண்ணன் திருமாவளவன் அண்ணன் இல்ல, அப்படி இல்ல, களத்துல அது இல்ல. 2 பேரும் எதிரியா இல்ல. நீங்க சொல்றது யாரு? நீங்க சொல்றது நான் இப்படி சொல்லல, நான் உதாரணத்துக்கு சொல்றேன்.
இங்க எல்லா தலைவர்களோட அப்படியே இணக்கமாலாம் இல்லை. சில இங்க பிரச்சனைகள் இருக்கு, சமமற்ற நிலை இருக்குது. அப்போ வந்து எல்லாரையும் ஒன்னா வச்சு பேசிட முடியுமா? இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளால மாட்டினான், கொஞ்சம் தப்பிச்சுட்டாப்ல, மாட்டியிருந்தாப்ல. சரி நம்ம தான் பல இடத்துல பண்றோம். பிஜேபி பண்ற சோசியல் இன்ஜினியரிங் வேலை என்னன்னா, ஒவ்வொரு சாதி குழுக்களையும் பார்த்து அதற்கு தலைவர் அங்கிருந்து தலைவர்களா வந்திருப்பாங்கல்ல. நான் சொல்றேன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தலைவரா வந்திருப்பாங்கல்ல, அவங்கள எடுத்து அவங்க வந்து இந்த சோசியல் ரிஃபார்முக்குலாம் எதிராக பேசினவங்க மாதிரி, அவங்க வந்து இந்த கல்ச்சரை அவங்க தூக்கி பிடிச்சது மாதிரியும், அவங்க வந்து வளர்ச்சியோ பகுத்தறிவையோ எதிர்த்து பேசுறது மாதிரியோ இவன் பண்றான். அந்த வேலையை தான் அதெல்லாம் நான் சிம்பிளா சொல்றேன் பாரு. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. நல்லது எங்க இருக்கோ யார் சொன்னாலும் எல்லா மக்களும் எடுத்துக்குவாங்க. இந்த பிரச்சனையில அடி வாங்க போறது சீமானாதான் இருக்கும். ஐ மீன் கருத்தியல் ரீதியா சொல்றேன். என்ன ஏன்னா நீ கடைசியில முட்டு சந்தில நீ தான் போய் நிப்ப. அந்த சோசியல் இன்ஜினியரிங் மாட்டிய ஒரு டூலா தான் ஒண்ணு வச்சிருக்காங்க பிஜேபி RSS. அதை தொட்டினா மாட்ட போறது நீ தான், அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் சார் தெளிவுபடுத்துறேன். கடைசியா இங்க இருந்துட்டு போறதுக்கு முன்னாடி தலைவர் மேதகு பிரபாகரனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்துட்டு டிஜிபி மோகன்தாஸ் படிச்சு வச்ச போது ஒரு 4 நாள் உண்ணாவிரதம் இருந்தாருல்ல ஐயா அவரு தலைவர். அந்த உண்ணாவிரதம் அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு, கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டாங்க அந்த அம்சம்லாம். அப்ப உண்ணாவிரதத்தை முடிக்கும் போது யாரை வச்சு முடிக்கிறது போது அண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னாரு மேதகு பிரபாகரன். அண்ணன் யாரு? திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ஆசிரியர் கே வீரமணி. அவர் தான் வந்து முடிச்சு வச்சாரு. இவரு சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் சில நாட்கள் அவர் போறாரு. போகும்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர் சார் கேட்கறாங்க, என்ன எல்லாரும் போயிடுறீங்க, பேபியை மட்டும் விட்டு போறீங்க? இருக்க சொல்லி வரலாறு இதை மட்டும் பதிவு பண்ணி கொடுத்துறேன். தம்பிக்கு தான் ரொம்ப முக்கியமானவர். என்னன்னா இல்ல பேபியை விட்டுட்டு போறீங்க, பேபி சுப்பிரமணியம் இல்ல பேபி இங்கே இருப்பாரு, அப்புறம் அவர் திராவிடர் கழகத்துல மெர்ஜ் ஆயிடும் சொல்லிட்டு ஒரு ஜோக் அடிச்சுட்டு போறாரு. திராவிடர் கழகத்தோடு அவ்வளவு உடன்பட்டு இருந்தவர் தான் திரு பிரபாகரன். சொல்லுவது அனைத்தும் வடிகட்டிய போய் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு. நான் தான் சொல்றேன் ஐயா, இது வந்து ரொம்ப லேட்டு, ரொம்ப நன்றி. வடிகட்டியே போய்கிறாரு. எனக்கு வேற வார்த்தை வருது, நான் அதை பேச விரும்பல. வடிகட்டியே போய்கிறாரு. ஆனா நம்ம முன்னாடியே சொன்னதுதான் ஐயா, அது ரொம்ப லேட்டு. நீங்க எல்லாம் முன்னமே வந்திருக்க வேண்டியது, இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்க வேண்டியது. எனிவேஸ் யூடியூபர்ஸோட அழைப்பை ஏற்று இது வந்து இந்த உண்மையை பதிவு பண்ணி விட்டீங்களா, ரொம்ப நன்றிங்க. இன்னும் பல பேர் பேசணும், இன்னும் இருக்குது. இல்ல இப்ப முக்கியமான ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து பேசணும், பேசுவார். பேசுனா அதுக்கு முடிஞ்சு எடுத்துடலாம், தூக்கிடலாம், பாடி தூக்கிடலாம். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க, எல்லாம் வெளில வந்து பேசுங்க. எங்களுக்காக இல்ல, மக்களுக்காக. ஒரு வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காக, திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக, மக்களை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும். பெராண்டிகளா தப்பா போகாதீங்களா அப்படிங்கிற மாதிரி. தமிழ் தேசியத்தை காப்பாற்ற, திராவிட காப்பாற்றுங்கிறது இவன் என்னமோ அழிச்சிருவாங்கிறனாலயோ, இவன் என்னமோ வந்து தமிழ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். அவன் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து புடிங்கி கொடுங்கிறதான், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து கருத்தியல் வந்து கடிச்சு வைக்கிறான். இப்போ இவர் சொன்னார்ல ஒரு வரலாற்று தகவல், அது எல்லாருக்கும் தெரியும். ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து இந்த ஜூஸ் எடுத்து கொடுக்கறது, பிரபாகரன் அவர்கள் வாங்கிக்கிறதுங்கிற புகைப்படம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது பல பேர் பார்த்துருப்பாங்க. விகடம்ல இருக்காது, விகடம்ல இருக்குமாறு தெரியல. ஆனால் இந்த இது வந்து வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. ஸோ அதோட டீட்டெயிலாக சொல்கிறோம். அப்போ ஒரு திராவிட கழகத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஆசிரியருக்கு வீரமணி அவர்களை வந்து அண்ணன்னு தான் கூப்பிடுவார் பிரபாகரன் அவர்கள்ங்கிறது இன்னைக்கு இவரு சொல்லி தான் தெரியும். ஐயா நீங்க எல்லாம் சொல்லுவான், சீமாண்ட கட்டின்னு வச்சுக்க, நாங்க போனப்ப என்ன சொன்னாப்ல, வீரமணி அவர்களை தப்பா திட்டினாப்லன்றான். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணு பண்ணலாம். ஐயோ சொன்னாப்லையே, அவருக்கு உண்மையும் தெரியாது, பொய்யும் தெரியாது. அப்படின்னா அது பைத்தியம். ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கூட இருந்தீங்களா, தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கய்யா கடைசி நேரம் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிருங்க.